ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ நல்லா வந்தால் நம்ம வந்து இதை வந்து வீடியோவாக செய்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்ததுனால இன்றைக்கி உங்கள் கூட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன கப்பால் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து ஒரு தண்ணியில் 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்துட்டு நல்லா குழஞ்சி வேகணும், நெத்து நெத்தாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மசாலா தான் ஒன்று அரைச்சிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 3-4 காஞ்ச மிளகாய், அடுத்து வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்து நம்ம வந்து ஒரு 4-5 விசில் கூட விட்டுட்டு தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். உங்களுக்கு இதில் காய்கறிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா அரைச்சி முடிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து காஷ்மீரி தூள் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கரில் இப்போ விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து ஒரு டிப்ஸாகவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி முன்ன வாங்குகிற கேஸ் ஸ்டவ்லலாம் இந்த மாதிரி பிளேட் வரும். அப்படி அந்த பிளேட் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். குக்கரில் நம்ம வந்துட்டு விசில் விடும் பொழுது அந்த தண்ணியெல்லாம் வெளில சிந்தும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் இருந்து போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட தீந்துடுச்சு, இப்போது அதனால் நான் வந்து அதை சேர்த்துக்கல. இப்போ பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா இருக்குது இல்லையா, தக்காளி மல்லி விதை அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா இப்போ வந்து வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மசாலா தான் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், அடுத்து வந்து தனியாத்தூள், இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் வந்து புளி வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கணும். புளி தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் சாம்பார் வந்து ரொம்ப புளிப்பாயிடும். டிஃபன் சாம்பார் மாதிரி இருக்காது, குழம்பு சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து இது கொதித்ததும் வேக வச்சுருக்க பருப்பை தான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போதுன்றதுனால ஜாஸ்தி தண்ணி வச்சுக்கல. இப்போ அடுத்து வந்து இதை கொதித்ததும் நம்ம வந்து பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா குழைச்சிடுங்க. குழைச்ச பிறகு லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியது. சுட சுட சூப்பராக நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கட்டாயமாக என்னோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாக இருக்கிறதோடு இல்லாத டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸை கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.